ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி மாங்காவை வச்சு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அருமையான மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். இது சாதத்தோடு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் இது பொருந்துங்க. இதை செய்கிறதுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு ஒரு மாங்காய் வாங்கியிருக்கேன். இது தோல் சாஃப்டாக இருக்கிறனால நான் தோலோடையே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கொட்டையை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நாம் கடாயில் நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றிக்கணும். இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடாகவும் இதில் கொஞ்சம் போல் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா 3ஐயும் பொரிய விட்டுட்டு இவ்வளோண்டு இஞ்சி இந்த வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் ஓரளவு மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக நாம் நறுக்கி வச்சுருக்க மாங்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் மாங்காய் நல்லா வேக ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போதைக்கு தூளுப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து நம்மளுக்கு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதங்கவும் நம்ம ஓரளவு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரத்தில் அதாவது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லாவே உங்களுக்கு மாங்காய் குழஞ்சி வந்துடும். ஊடால நீங்கள் திறந்து பார்த்து தேவைப்பட்டால் ஒருக்க வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைத்தூளை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இனிப்பை சேர்த்த உடனே இந்த புளிப்போடு சேரும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நீங்கள் ஃபைனலாக உரப்பு உப்பு சரி பார்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலையை தூவி நல்லா கிளறி இறக்கிடலாம். நமக்கு அருமையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அதத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் டிஃபன் ஐட்டத்துக்கும் இதை சேர்த்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். பட் டெய்லி ஒரு தடவை சூடு பண்ணிக்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.